ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீக்கெண்ட் மூணாரில் இருக்கிற மீசை புலிமலைக்கு தான் போயிருந்தோம். அதோட எல்லா டீட்டெயில்ஸும் நான் போக போக வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது கேரளா கவர்மெண்ட் மூலியமாக புக் பண்ணுற ஒரு ட்ரெக்கிங் தான். நாங்கள் வந்து சண்டே ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி புக் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம என்றைக்கு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி புக் பண்ணுறோமோ அதுக்கு ப்ரீவியஸ் டே 2 மணிக்கெல்லாம் வந்து நம்ம கேஎஃப்டிசி ஆஃபீஸில் இருக்கணும். கேஎஃப்டிசினா வந்து கேரளா கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் கார்ப்பரேஷன் தான். ஸோ நம்ம ப்ரீவியஸ் டே ஒரு 2 மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆகிட்டோம்னா நம்ம ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் அவங்க டேக் கேர் பண்ணி நம்மளை அனுப்பிடுவாங்க. சாட்டர்டே கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காகவே கிளம்பிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வீட்டை விட்டு கிளம்புறதுக்கே ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. போகிற வழியில் வந்து பைபாஸில் ஒரு ஆக்சிடென்ட்டு. ஸோ ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ணதுலேயே இங்கே கோயம்புத்தூர்லேயே 8:30 ஆகிடுச்சு. அதனால பொள்ளாச்சி ரோட்டில் இருக்கிற ஹோட்டல் ஆனந்தில் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஏர்லி மார்னிங் கிளம்பி மூணாரில் தான் போய் சாப்பிட்ணுன்னு நினச்சேன். இப்படி லேட் பண்ணிட்டீங்கன்னு ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க. சும்மாவே காரில் ஏறினோடனே எனக்கெல்லாம் தூக்கம் வந்துடும். டிஃபன் சாப்பிட்டோடனே நல்லா தூக்கம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் உடுமலைப்பேட்டை ஃபாரஸ்ட் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டீ குடிக்கிறதுக்கு ஒரு ஷாப்பில் நிறுத்தியிருந்தாங்க. அப்போ தான் எந்திரிச்சேன். சில பேருக்கு வந்து ட்ராவலில் எதுவுமே சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் தண்ணி கூட குடிக்காமல் வருவாங்க. ஆனால் எங்கள் ஃபேமிலி அப்படியே ஆப்போசிட்டு. நாங்கள் எந்த டூருக்கு போனாலும் மெயினாக அங்கே சுற்றி பார்க்குறோமோ இல்லையோ அங்கே இருக்கிற ஃபுட்டு ட்ரை பண்ணுறது, வழியிலலாம் சாப்பிட்டுட்டே போகிறது, அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எங்களோட டூரை என்ஜாய் பண்ணுவோம். உடுமலைப்பேட்டை ஃபாரஸ்ட் என்டர் ஆகும்போதே அனிமல்ஸ் ஏதாவது தெரியுதான்னு கார் ஸ்லோ பண்ணி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். ஒரு இடத்துல ஃபாரஸ்ட்டில் கொஞ்சம் உள்ள ஒரு எலிஃபெண்ட் இருந்தது. ஆனால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கரெக்டாக ரோட்லேயே நின்றுட்டு இருந்தார். அவர் கார் ஸ்டாப் பண்ண விடலை. அதுக்கப்புறம் கேரளா பார்டரே என்டர் ஆகிட்டோம். மூணார் என்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து தூவானம் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸு ரோட் சைட்லேருந்து பார்க்க அழகாக தெரிஞ்சிட்டு இருந்தது. அவ்வளோதான், வண்டியை நிறுத்தி கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு போகலான்னு வண்டியை நிறுத்திட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுலேயும் ஹஸ்பண்டை கேட்கவே வேண்டாம். அவருக்கு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனு, வாட்டர் ஃபால்ஸு இதெல்லாம் பார்த்தா ஒரு தனி எனர்ஜியே வந்துடும். ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவார். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய நேச்சர் லவர்னால் அது என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான். எங்களுக்கும் பிடிக்கும், ஆனால் அவர் அளவுக்கு எங்களால் ரசிக்க முடியாது. ஆனால் இப்போ அந்த லிஸ்ட்டில் என்னோடய பெரிய பொண்ணும் சேர்ந்துட்டா. ஈவன் இந்த மீசப்புலிமலை பிளேஸை பற்றி சொன்னதும் இங்கே வர்றதுக்கான எல்லா பிளான் பண்ணதும் அவள் தான். ஸ்டார்டிங்கில் அவள் சொல்லும்போது 8 to 9 kilometers வரைக்கும் ட்ரெக் பண்ணணும், அது பண்ண முடியுமான்னு எனக்கே ஒரு டவுட்டாக இருந்தது. ஆனால் அவள் ரொம்ப ஈகராக இருந்ததுனால நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. நானும் என் பெரிய பொண்ணு ஃபிதாவுமே எப்படியாச்சும் ட்ரை பண்ணி ஏறிடுவோன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் என் சின்ன பொண்ணு சனா ஏறுவாளான்னு தான் ஒரு டவுட்டாகவே இருந்தது. சரி, எதுக்கோ ஒரு பேக்கப் பிளானா, சப்போஸ் அவள் ஏற முடியலன்னு சொன்னான்னா நானும் சனாவுமே ரூமில் இருந்துட்டு இவங்கள 2 பேரும் மட்டும் ட்ரெக்கிங் கண்டினியூ பண்ண சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பேக்கப் ஆனாலும் போக போக எங்களை விட அவள் தான் ரொம்ப சூப்பராக ட்ரெக்கிங் பண்ணாள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் தான். மூணார் என்டர் ஆன உடனே ஒரு சின்னதாக வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு ப்ரீவியஸ் கிளிப்பில் நான் அந்த வியூ பாயிண்ட் காமிச்சிருப்பேன். இதுன்னு இல்லாமல் மூணார் என்டர் ஆன உடனே நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். கேஎஃப்டிசி ஆஃபீஸ்க்கு 2 மணிக்கு ரீச் ஆகணும்னு தெரிஞ்சுமே அப்பாவும் பொண்ணு சேர்ந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கூட விடலை. ஜஸ்ட் சீக்கிரமாக பார்த்துட்டு போயிடலான்னு நின்று எல்லா வாட்டர் ஃபால்ஸ்லேயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்தாங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அங்கே நல்லா மழைங்கிறதுனால சுற்றியுமே பாறைங்கள்லேருந்து தண்ணி வடிகிறது, சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஃப்ளோ ஆகுறதுன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எக்ஸாக்டாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த சாய் பஜார்னு ஒரு ஷாப் இருந்தது. சரி, அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துக்கிட்டே ஒரு டீ குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு உள்ளே போயிருந்தோம். ஆனால் அங்கே வந்து பால் டீ எல்லாம் கிடையாது, ஒன்லி பிளாக் டீ, ஹர்பல் டீ அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி, அப்படியே கொஞ்சம் நேரம் கடையை உள்ளே சுற்றி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க. நாங்களுமே பிளாக் டீ வாங்கி அப்படியே வெளியே அந்த சீனரிக்கில் உட்காந்து குடிச்சிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியிருந்தோம். பேக்ரவுண்டு என்ன காட்டுறது இப்படியா? சாய் பஜாருக்கு நெக்ஸ்ட்டு போகிற வழியில் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ்னு இருந்தது. நாங்கள் லாஸ்ட் டைம் ஒரு 3 years முன்னாடி சம்மர் ஹாலிடேஸில் மூணார் வந்திருந்தப்போ இந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கம் கூட போக முடியல, அந்த அளவுக்கு ரஷ்ஷு. ஈவன் என்ட்ரி டிக்கெட் வாங்குகிற இடத்துக்கு கூட போக முடியல. ஸோ இந்த தடவை நல்லா ஃப்ரீயாக இருந்ததுனால அதே சேம் டயலாக் ஹஸ்பண்ட் வந்து ஜஸ்ட்டு உள்ளே போய் பார்த்துட்டு மட்டும் போயிடலான்னு உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் உள்ளே வந்தால் எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. கடைசியாக அந்த கேஎஃப்டிசி ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் லேட்டாக தான் ரீச் ஆனோம்.
மூணாருக்கு ட்ரிப்புக்கு வரவங்க மேக்ஸிமம் எல்லாருமே இந்த வாட்டர் ஃபால்ஸை விசிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது மூணாரோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட். சப்போஸ் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். மற்ற வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி நம்ம டைரெக்டாக கீழே நின்று குளிக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வரைக்குமே அந்த வாட்டர் ஃபால்ஸோட சாரல் உங்கள் மேலே படும்போது அது ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஈவன் கீழே ஃப்ளோ ஆகிற தண்ணியில் குளிக்கிறதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சும்மா பார்த்துட்டு போகலான்னு சொன்னவர் கடைசியில் குளிச்சுட்டே வந்துட்டார். கேஎஃப்டிசி ஆஃபீஸ்லேருந்து ஃபஸ்ட்டு பேஸ் கேம்ப் கூப்பிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் அங்கேருந்து ரோடோ மேன்ஷன் கூப்பிட்டு போவாங்க. அங்கே நைட்டு டின்னர் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால மூணார்லேயே லஞ்சு சாப்பிட்டு போயிடலான்னு ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கக்கா ஃப்ரை வந்து மெனுவில் பார்த்தேன். ப்ராக்கெட்டில் கிளாம்ஸ்னு போட்டிருக்கிறது கூட கவனிக்காமல் இது என்னடா காக்கா ஃப்ரை எல்லாம் மெனுவில் போட்டிருக்காங்க, யாருக்கு காக்கா ஃப்ரை வேணும்னு ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். காக்கா ஃப்ரை சொல்லலை. ஒரு வழியாக லேட்டாக கிளம்புனாலும் ஒரு ஹாஃப் டே வரைக்கும் நல்லா சாட்டிஸ்ஃபையாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேஎஃப்டிசி ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து பேஸ் கேம்ப் போனது, ரோடோ மேன்ஷன் போன டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். பாய்.